தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 107 இரவு அச்சம். குறள் எண் 1061. கரவான் உவந்து ஈயும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உறும். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், இல்லை என்று ஒழிக்காது இறப்போர்க்கு மகிழ்வோடு கொடுத்துதவும் நற்பண்பு மிக்கவரிடம் சென்று கேட்டு பெறாமை கோடி மடங்கு நல்லது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், இல்லை என்று சொல்லாமல் இரவல் கேட்டு வருபவர்களுக்கு கொடுத்து உதவும் நல்ல எண்ணம் கொண்டவரிடம் கேட்டு பெறும் இரவல்கள் மிக சிறந்த மதிப்பு உடையது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.